வணக்கம். பாட்டிச் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ திருவள்ளூர் மாவட்டத்தில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பள்ளி மாணவனை ஆதார் கார்டும் பிறப்புச் சான்றும் இல்லை என்பதனால் வெளியே அனுப்பியதற்கு எண்ணற்ற விமர்சனங்கள் எழுந்ததால் தமிழக அரசு அதற்கான விளக்கத்தை அளித்துள்ளது. அது பற்றிய விஷயங்களை பார்க்கலாம். ஆனால் இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட சமுத்தோபுரம் என்ற பகுதியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு உள்ள மாணவர்களுக்கு பிறப்புச் சான்று இல்லை என்பது என்னால் கண்டறியப்பட்டு நானே அந்த இடத்துல போய் விசாரித்து அந்த குழந்தைங்களுக்கு பிறப்புச் சான்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் மனு செய்து சில விஷயங்களை நான் அறிந்துள்ளேன். ஆனால் இன்னும் அதில் அந்த குழந்தைங்களுக்கு பிறப்புச் சான்று கிடைக்கவில்லை என்பது உண்மை. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவனுக்கு கிடைக்கப்பட்டது போல் எங்கெல்லாம் நரிக்குறவர் சமூகத்தினர் உள்ளார்களோ அங்கெல்லாம் சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை இந்த இரண்டு துறைகளும் ஆய்வு செய்து அங்கு உள்ள குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்று இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி, இல்லை என்றால் அந்த பிறப்புச் சான்று எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அறியாமல் இருக்கக்கூடிய நரிக்குறவர் சமூகத்திற்கு எடுத்து தெரிவிக்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு தலைவர் அவர்கள் 31/12/2024 வரையிலும் இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றில் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1/10/2023 பார்த்திங்கன்னா அந்த தேதிகளிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7 நாட்களில் பிறப்புச் சான்று வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்துடைய திருத்தச் சட்டம் என வெளியிடப்பட்டது. அதில் எண்ணற்ற விஷயங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அனைத்தும் அரசு அதிகாரிகளுடைய கையில் வெறும் பேப்பரில் எழுதப்பட்ட எழுத்துக்களாக மட்டுமே இருக்கிறத தவிர, ஆனால் அது பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய செயல்முறையை பார்த்தால் இன்னும் அரசு அதிகாரிகளுடைய கையில் மட்டுமே பேப்பரில் எழுதப்பட்ட எழுத்துக்களாக மட்டுமே தான் உள்ளது. அது செயல்படுத்த வேண்டுமேயானால் களத்தில் அதிகாரிகள் போய் பார்த்து அது என்னவென்று அறிந்து அவர்களுக்கான பிறப்புச் சான்றை வழங்கினால் மட்டுமே அவங்க இந்திய நாட்டுடைய குடிமக்கள் என்று உறுதிப்படுத்தப்படும். இல்லை என்றால் இந்திய அரசாங்கம் இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவில் இந்திய நாட்டின் குடிமக்கள் என்பதற்கு ஒரு சரியான ஆவணம் எது என்று பார்க்கின்ற போது அவரவருடைய பிறப்புச் சான்றுதான் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆகையால் அனைவருக்கும் பிறப்புச் சான்றை வழங்குவது அரசாங்கத்தின் கடமையாகும். அந்த பணியை செய்யக்கூடியது அரசு அலுவலர்கள் ஆவார்கள். ஆகையால் இதுபோன்ற இருக்கக்கூடிய நரிக்குறவர் சமூகத்தைச் சார்ந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பிறப்புச் சான்றை வழங்கி உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, தமிழக அரசு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவனுக்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை பார்க்கலாம். பிறப்புச் சான்றிதழ் இல்லை, ஆதார் எடுப்பதில் பிரச்சனை, திருவள்ளூர் விவகாரத்தில் தமிழக அரசு விளக்கம். சென்னை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி நரிக்குறவர் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தார். ஆனால் இங்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த மாணவனை பிறப்புச் சான்றிதழ் ஆதார் கார்டு இல்லாத காரணத்திற்காக அரசு பள்ளியில் சேர்க்க திமுக அரசு மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இந்த தகவலை மறுத்துள்ள தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இன்றைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் ஒருவர் பள்ளியில் சேர்ப்பது தொடங்கி கல்லூரி படிப்பு, கல்வி உதவித்தொகை, வங்கி கணக்கு தொடங்குவது என எல்லாவற்றிலும் சிக்கல் நிலவுகிறது. ஆனால் ஆதார் கார்டு புதியதாக வாங்க வேண்டும் என்றால் பிறப்புச் சான்றிதழ் வேண்டும். பிறப்புச் சான்றிதழ்
இல்லாமல் ஒருவர் ஆதார் கார்டு பெற முடியாது. பிறப்புச் சான்றிதழ் அடிப்படையில் மட்டுமே ஆதார் கார்டு தற்போது வழங்கப்படுகிறது. பிறப்புச் சான்றில் என்ன தவறு இருந்தாலும் அதில் உள்ளபடியே சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பிறப்புச் சான்றிதழில் இனிஷியல் அந்த காலத்தில் எல்லாம் இருக்காது. அதேபோல் ஆதார் கார்டும் இனிஷியல் இல்லாமல் மட்டுமே வழங்கப்படுகிறது. இது ஒரு வகையில் சிக்கலாக மாறியிருக்கிறது. இந்த சூழலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி நரிக்குறவர் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தார். ஆனால் இங்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த மாணவனை பிறப்புச் சான்றிதழ் ஆதார் கார்டு இல்லாத காரணத்திற்காக அரசு பள்ளியில் சேர்க்க திமுக அரசு மறுக்கிறது. இதுதான் சமீபத்தில் வெளியிடப்பட்ட மாநில கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியா என்று பதிவிட்டிருந்தார். மேலும் அந்த மாணவன் தனது பெற்றோருடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். இதனை பலரும் பகிர்ந்தனர். இது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் மாணவரின் சேர்க்கை நீக்க பதிவேடு வருகை பதிவேட்டையும் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் கூறுகையில், வீடியோவில் இடம்பெற்ற மாணவன் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள திருவள்ளுவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 2023 பயின்று வருகிறார். பள்ளியில் சேர்க்க மறுத்ததாக கூறும் தகவல் முற்றிலும் பொய்யானது. 11/8/2025 அன்று அவரது பெற்றோர் ஆதார் அட்டை எடுப்பதற்காக கூறி மாணவனை பள்ளியிலிருந்து அழைத்து சென்றுள்ளனர். ஆதார் அட்டை எடுப்பதில் உண்டான காலதாமதத்தால் தாசில்தார் அலுவலகத்தில் வீடியோ எடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் மாணவனை பள்ளியில் சேர்க்கவில்லை என்று வதந்தி பரப்பி வருகின்றனர். அந்த மாணவனுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்பதால் ஆதார் அட்டை எடுப்பதில் சிக்கல் இருந்துள்ளது. 1 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் பெற வருவாய் கோட்டாட்சியரை அணுக வேண்டும். அது குறித்த வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தால் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தற்போது அந்த மாணவனுக்கு கோட்டாட்சியரால் பிறப்புச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வதந்தியை பரப்பாதீர்கள், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தயவு செய்து இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் வட்டாட்சியருக்கு உட்பட்ட சமத்துவபுரம் நரிக்குறவர் சமூகத்தைச் சார்ந்த மக்களுக்கும் பிறப்புச் சான்றிதழ் வழங்க உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.